வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காலப்பயணம் என்பது மனித மனதை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு மாபெரும் கருத்தாக்கம். இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது அறிவியல் புனைக்கதை என்று ஒரு தரப்பும், இல்லை இது எண்களின் விளையாட்டு, கணக்கு சரியாக இருந்தால் காலப்பயணம் சாத்தியமே என்று மற்றொரு தரப்பும் காலம் காலமாய் நம்பி வருகிறது. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி படி பார்த்தா டைம் டிராவல்ங்கிறது தியரிட்டிக்கலா உண்மையிலேயே சாத்தியம்தான். இதை கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு கற்பனை மாதிரி தெரியும். ஆனா வரலாற்றை தோண்டி பார்த்தா சில உண்மையான கால பயண சம்பவங்கள் நம்ம மண்டையையே பிச்சிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கால பயணியான சர்ஜி பொனோமரென்கோ அப்படிங்கிற ஒருத்தருடைய கதை தான் இது. இந்த கதை நம்மளை சுத்தி டைம் டிராவல் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகவும், அதே சமயம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியாத ஒரு பெரிய மர்மமாகவும் பார்க்கப்படுது. இது ஏதோ செவி வழியா காத்துல பரப்பப்பட்ட கதை இல்ல. போலீஸ் ரெக்கார்ட்ஸ், மர்ம கடிதம், வானில் வந்த வேற்று கிரகவாசிகள், இப்படி அடுக்கடுக்கா ஆதாரங்களோடு சொல்லப்பட்ட ஒரு கால பயண கதை. இந்த கதையின் மூலத்தில் இருக்கும் செர்ஜிக்கு அப்படி என்ன ஆச்சு? அவர் எப்படி 48 வருஷத்தை ஒரு நொடியில தாண்டி எதிர்காலத்துக்கு வந்தாரு? அவருடைய மர்மமான கால பயணத்துக்குள்ள நாமளும் போய் கலந்துக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 23, 2006. இடம் உக்ரைன் நாட்டில் இருக்கிற கீவ் நகரம். ஒரு சாதாரணமான மத்தியான நேரம். மக்கள் அவங்க வேலையில பிஸியா இருந்தப்போ திடீர்னு ஒரு விசித்திரமான மனிதர் அந்த நகரத்துடைய மைய பகுதியில குழப்பத்தோட சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த அங்க இருந்தவங்களுக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சது. ஏன்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ், அவர் கையில வச்சிருந்த கேமரா எல்லாமே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய பாணியில 1960s அந்த ஸ்டைல்ல இருந்துச்சு. இதை பார்த்த அங்கிருந்தவங்க உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த மனிதரை பார்த்தப்போ அவர் பயங்கரமான பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருந்தாரு. போலீஸ்காரங்க கிட்ட போய், சார் இது என்ன இடம்? நான் இப்போ எங்க இருக்கேன்? இந்த ரோட்ல இருக்கிற இந்த கட்டிடங்கள் எல்லாம் எப்ப மாறுச்சு அப்படின்னு ஏதேதோ வினோதமா கேட்க ஆரம்பிச்சாரு. போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு? உங்க பேர் என்ன முதல்ல அப்படின்னு அவங்க கேட்டப்போ அவர் சொன்ன பதில் அங்க இருந்தவங்கள மிரள வச்சது. என் பேரு செர்ஜி பொனோமரென்கோ. நான் 1958 வருஷத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே போலீசார், எனது 1958? என்ன தமாஷ் பண்றீங்களா? முதல்ல உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. செர்ஜி கொஞ்சமும் யோசிக்காம தன் பாக்கெட்ல இருந்த ஒரு கார்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த ஐடி கார்டை பார்த்த அடுத்த நிமிஷம் அங்க ஒரு பெரிய சைலன்ஸ். ஏன்னா அவர் கொடுத்தது ஒரு சாதாரண கார்டு இல்ல, அது சோவியத் யூனியன் காலத்துல, அதாவது 1950களில் கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் ஐடி கார்டு. சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டு பல வருடம் ஆயிடுச்சு. ரஷ்யா, பெலாரஸ், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், இப்படி அனைத்து நாடுகளும் பிரிந்து எப்பயோ தனித்தனி நாடுகள் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஐடி கார்டுல இருந்த சீல் அந்த நாடுகள் எல்லாம் ஒன்னா இருந்தப்போ சோவியத் யூனியன் அரசாங்கத்துடைய உண்மையான ஒரிஜினல் சீல். அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளுடைய கையெழுத்துகளும் அதுல கச்சிதமா இருந்துச்சு. இது எல்லாத்த விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கார்டுல அவருடைய பிறந்த வருடம் 1932 போட்டிருந்துச்சு. அப்படி பார்த்தா 2006 அவருக்கு 74 வயதாகி இருக்கணும். ஆனா அவர் பார்க்கறதுக்கு 25-30 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு இளைஞன் மாதிரி இருந்தாரு. போலீஸ்காரங்க இதை பார்த்துட்டு, சரி இவருக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, இல்லைனா யாரோ இவரை வச்சு பயங்கரமா பிளான் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்சு அவரை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் பாப்லோ குட்ரிகோவ் கிட்ட இவரை ஒப்படைக்கிறாங்க.
டாக்டர் பாப்லோ ஒரு அனுபவம் வாய்ந்த சைக்காட்ரிஸ்ட். அவர் செர்ஜியை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு. செர்ஜி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு டாக்டர் கேட்டப்போ அவர் சொன்ன தகவல்கள் ஒவ்வொன்றும் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில இருந்து திருடிட்டு வந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தான் டாக்டருக்கு தோணுச்சு. டாக்டருக்கு செர்ஜி மேல நம்பிக்கையே வரல. இருந்தும் செர்ஜி சொல்றத கேட்க ஆரம்பிச்சாரு. டாக்டர், அன்னைக்கு ஒரு அழகான பகல் பொழுது நான் என்னோட கேமராவை எடுத்துக்கிட்டு கீவ் சிட்டிக்குள்ள ஃபோட்டோ எடுக்க போனேன். அப்போ திடீர்னு வானத்தில் ஒரு வித்தியாசமான பொருளை பார்த்தேன். அது பார்க்குறதுக்கு பெல் ஷேப்பில், அதாவது ஒரு பெல் மாதிரி, ஒரு மணி மாதிரி அந்த வடிவத்தில் இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை. அது ரொம்ப விசித்திரமான முறையில் வானத்தில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. உடனே நான் அதை என்னுடைய கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி கேமரா ஃபோக்கஸ் பண்ணேன். அடுத்த நிமிஷம் ஒரு பயங்கரமான வெளிச்சம். கண்ணை திறந்து பார்த்தா நான் இப்போ நிற்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே எல்லாமே மாறி போயிருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் டாக்டருக்கு நம்பிக்கை வரல. அவருடைய முகபாவனையை அறிந்த செர்ஜி, டாக்டர், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியுது. என்னுடைய கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில இருந்த ஒரு பழைய கேமராவை செர்ஜி டாக்டர் கையில கொடுக்கிறாரு. இப்பதான் டாக்டருக்கு முதல் முறையா ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா டாக்டர் பாப்லோ ஒரு போட்டோகிராஃபி வல்லுநராகவும் இருந்தாரு. அவர் அந்த கேமராவை நல்லா செக் பண்ணி பார்த்தப்போ அது யஷிமா அப்படிங்கிற ஒரு பழைய மாடல் கேமரான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி கேமராக்கள் எல்லாம் 1970களுக்கு அப்புறம் தயாரிக்கிறதையே நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த கேமரா இப்போதான் கடையில இருந்து வாங்கின மாதிரி பலன்னு புதுசா இருந்துச்சு. அதை விட முக்கியமா அதுக்குள்ள இருந்த பிலிம் ரோல். அந்த பிலிம் ரோலை செக் பண்ணப்போ அது 1956ல தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சது. பொதுவா ஒரு பிலிம் ரோலை 20 வருடம் கழிச்சு டெவலப் பண்ணவே முடியாது. லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஓல்டு பிலிம் ரோல்ஸ்ல இருக்கிற டேட்டாக்கள் அழிந்து போயிடும். ஆனா செர்ஜி கொடுத்த அந்த ரோல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. டாக்டர் உடனே ஒரு போட்டோ டெவலப் பண்ற நிபுணரை வரவழைச்சு இதை எப்படியாவது டெவலப் பண்ண சொல்றாரு. சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த எல்லா போட்டோக்களும் டெவலப் ஆகி வந்துச்சு. அந்த புகைப்படங்களை பார்த்த எல்லோருமே வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த போட்டோக்கள்ல இருந்தது 2006ஆம் வருஷத்துடைய கீவ் சிட்டி கிடையாது, 1950களுடைய கீவ் நகரம். அங்க இருந்த பழைய கட்டிடங்கள், அப்போ மக்கள் போட்டிருந்த ஆடைகள், பழைய மாடல் கார் எல்லாமே அந்த போட்டோவில் பதிவாகி இருந்துச்சு. ஒரு போட்டோவில் சர்ஜியும் அவருடைய காதலியும் ஒரு பழைய கட்டிடத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டே வரும்போது கடைசி புகைப்படத்துக்கு வந்தப்பதான் ஒரு கணம் இவங்க போட்டோவை பார்க்கறாங்க. அடுத்த கணம் சர்ஜி உடைய முகத்தை பார்க்கறாங்க. சர்ஜி முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா டாக்டர் முகத்திலையும் போலீசார்கள் முகத்திலையும் அப்படி ஒரு அதிர்ச்சி. கடைசி போட்டோவில் சர்ஜி சொன்ன மாதிரியே அந்த பறக்கும் தட்டு வானத்துல ரொம்பவே தெளிவா பதிவாகி இருந்துச்சு. டாக்டர் பாப்லோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒருவேளை இந்த மனிதர் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. சர்ஜி சொன்ன அந்த பிரகாசமான வெளிச்சம், அதுக்கப்புறம் அவர் கால பயணம் பண்ணி 60 வருடங்கள் கழித்து இங்க வந்தது. இது எல்லாமே ஒரு ஏலியன் அப்டக்ஷனா இருக்கலாம்னு டாக்டர் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த முடிவுக்கு அவர் வர காரணம் அவர் மனதுக்குள்ள அவர் யோசித்த ஐன்ஸ்டீன் சொன்ன சார்பியல் கோட்பாடு. ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி படி ஒருத்தரால ஒளியின் வேகத்துல பயணிக்க முடிஞ்சா அங்க கால நீட்டிப்பு, டைம் டைலேஷன் நடக்கும். அந்த வேகத்துல பல வருடங்கள் இமைக்கும் நொடியில கடந்து போகும். இப்படி ஒளியின் வேகத்துல இவரை அந்த ஏலியன்ஸ் தான் கூட்டிட்டு வந்திருக்கணும்னு அவர் நம்பினாரு. செர்ஜிக்கு சில நிமிடங்களே கடந்திருந்தாலும் பூமியில 47 ஆண்டுகள் ஓடி இருக்கலாம்னு டாக்டர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. மேலும் அந்த பழைய போட்டோவில் செர்ஜி கூட நின்னுக்கிட்டு இருந்த பெண்ணை பத்தி டாக்டர் கேட்கிறப்போ,
இது என் காதலி வேலண்டினா. நாங்க 2 பேரும் 1950 ரொம்ப நெருக்கமா இருந்தோம் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா செர்ஜி சொல்றாரு. இந்த கட்டத்துல நிஜமாவே என்ன நடந்திருக்கும்னு யாராலையுமே உறுதியா சொல்ல முடியல. டாக்டர் இன்னும் டீடைல்டா விசாரிக்க முடிவெடுக்கிறாரு. இவரை ஒரு ரூம்ல வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் டீடைல்டா விசாரிக்கலாம்னு நினைச்சு செர்ஜிய ஒரு ஸ்பெஷல் வார்ட்ல தங்க வைக்கிறாங்க. அந்த ரூம்ல ஜன்னல்கள் எல்லாம் கம்பிகளால அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரே ஒரு கதவு மட்டும்தான் வெளியே வரணும்னா. கதவுக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டியும் நின்னுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு செர்ஜிய பார்க்கலாம்னு டாக்டர் அந்த ரூம் கதவை திறந்தப்போ அங்க காத்து மட்டும்தான் எஞ்சி இருந்துச்சு. அந்த ரூம்ல செர்ஜிய காணோம். காத்துல கரைஞ்சு போன மாதிரி இவர் எங்க காணாம போனாருன்னு பதறி போன டாக்டர், இந்த ரூம்ல இருந்து அவர் வெளியே வந்தாரா அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட கேக்குறாரு. ஆனா அந்த செக்யூரிட்டியோ, கதவு ஒரு நிமிஷம் கூட திறக்கப்படல, ஜன்னல் வழியாவும் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னாரு. ஹால்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தப்பதான் இந்த விவகாரம் இன்னுமே ஸ்ட்ரேஞ்சா மாறுச்சு. செர்ஜி அந்த ரூமுக்குள்ள போற வரைக்கும் அந்த வீடியோவில் தெரிகிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததற்கான எந்த அடையாளமுமே இல்லை. அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மர்மமாவே இருக்கு. சரி, செர்ஜி காணாம போயிட்டாரு. ஆனா அவர் விட்டுட்டு போன அந்த ஆதாரங்கள் இருக்கே, அதை வச்சுட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவருடைய பழைய ஐடி கார்டுல இருந்த அட்ரஸை தேடி போறாங்க. அங்க போனா அங்க பழைய சோவியத் கால அட்ரஸ்ல இப்போ வேற ஒரு கட்டிடம் இருக்கு. ஆனா போலீஸ்காரங்க விடுறதா இல்ல. ஆவண காப்பகங்கள்ல போய் செர்ஜி பொனரமென்கோ அப்படிங்கிற பேரை தேடுறாங்க. அங்கதான் அவங்களுக்கு முதல் துருப்பு கிடைக்குது. 1960களில் கீவ் நகரத்துல செர்ஜி பொனரமென்கோ அப்படிங்கிற ஒரு நபர் காணாம போனதா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அப்போ உண்மையிலேயே இந்த மனிதர் கடந்த காலத்திலிருந்து வந்தவரான்னு அவங்க குழம்பி போனாங்க. சரி, அந்த புகைப்படத்துல இருந்த அந்த பெண் வேலண்டினா, அவங்க உயிரோட இருந்தா இந்த மர்மத்துக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சு போலீஸ் அவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியா வேலண்டினாவை ஒரு வயசான பாட்டியா கீவ் நகரத்துடைய ஒரு மூலையில போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த 2006 எடுத்த போட்டோவையும் 1950களோட போட்டோவையும் காட்டுறாங்க. வேலண்டினா அந்த போட்டோக்களை பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. இது செர்ஜி தான், என்னோட செர்ஜி தான் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா சொன்னாங்க. மேலும் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் போலீஸாரை இன்னுமே ஆச்சரியப்படுத்துச்சு. வேலண்டினா சொல்றாங்க, 1958 ஒரு நாள் செர்ஜி திடீர்னு காணாம போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு திரும்ப வந்தாரு. ஆனா திரும்ப வந்தப்போ அவர் ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. நான் எதிர்காலத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க மக்கள் கையில சின்ன சின்னதா ஏதேதோ கருவிகள் வச்சிருக்காங்க. அதுல இருந்து வெளிச்சம் வருது, அதுக்குள்ள உலகமே இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. அவர் ஏதோ வளர்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் சொன்னதெல்லாம் காலம் மாற மாற எனக்கு வயசான பிறகுதான் புரிஞ்சுது. திரும்ப வந்த செர்ஜி 10 வருஷம் கழிச்சு 1970 மறுபடியும் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு வேலண்டினா கண்ணீரோட சொல்றாங்க. இந்த கால பயண கதையின் மர்மங்கள் இதோடு முடிவதில்லை. வேலண்டினா பாட்டி தன் பெட்டியிலிருந்து ஒரு மர்மமான போஸ்ட் கார்டை எடுக்கிறாங்க. அந்த போஸ்ட் கார்டில் 2050ஆம் வருஷம்னு தேதியிடப்பட்டிருந்துச்சு. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். எதிர்காலத்திலிருந்து வந்த போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டில் இருந்த போட்டோவில் எதிர்கால கீவ் நகரம் வானளாவிய கட்டிடங்களோடு ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்துச்சு. அந்த போட்டோவில் செர்ஜி கொஞ்சம் வயசான தோற்றத்துல மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அந்த போஸ்ட் கார்டுக்கு பின்னாடி, நான் சீக்கிரமே வருவேன், கவலைப்படாத வேலண்டினா அப்படின்னு அவருடைய கைப்பட எழுதப்பட்டிருந்துச்சு. அதிகாரிகள் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எதுவும் பேசாம அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க.
இப்போ நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, காலப்பயணம் உண்மையிலேயே சாத்தியமா? அறிவியல் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? நாம முன்னாடி பார்த்த மாதிரியே ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி படி காலம் என்பது ஒரு நேர்கோடு மாதிரி. அந்த நேர்கோட்டுல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி 3 டைம் லைன் இருக்கு. இப்போ இதுல நிகழ்காலத்துல 2 மனிதர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் சட்டுன்னு ஒரு ஹைடெக் ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துக்கிட்டு ஒளியின் வேகத்துல பயணிக்கிறாரு. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நடந்துகிட்டு இருந்தவர் சில கிலோமீட்டர்கள் தூரம் நடந்து அதே வருடம் அதே நாள்ல தான் இருப்பாரு. ஆனா ஒளியின் வேகத்துல கிளம்பி போன அந்த மனிதர் பல மில்லியன் கிலோமீட்டர்கள் தாண்டி பல வருடங்கள் கடந்து எதிர்காலத்துல இருப்பாரு. இந்த கால பயண கதையிலையும் கவனிச்சிங்கன்னா செர்ஜி இமைக்கும் நொடிகளில் எதிர்காலத்துக்கு போறாரு. டெக்னிக்கலா அவருடைய நேரத்தை ரொம்பவே அவர் ஸ்லோ பண்ணி இருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் வேகமா ஓடக்கூடிய காலம் நமக்கு எப்போ ஸ்லோவாகுதோ அப்பதான் நாம கால பயணம் பண்றோம். நாம அதிவேகமா போறது மூலமா நம்மளுடைய காலத்தை ஸ்லோ பண்றோம். அதிவேகமா எதிர்காலத்துக்கு போனதுனால தான் இங்க செர்ஜிக்கு வயதாகவே இல்லை. ஆனா இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஐன்ஸ்டீனுடைய கூற்றுப்படி இப்போதைக்கு கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு நம்மளால போக முடியாது. அதே மாதிரி நிகழ்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கும் போக முடியாது. இப்போதைக்கு சாத்தியமான விஷயம் பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போறது மட்டும்தான். அதுவும் ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாம கண்டுபிடிச்சா மட்டும்தான் சாத்தியமாகும். ஆனா காலத்தை ஒரு நேர்கோடா வச்சுக்காம அதை ஒரு லூப்பா நாம கன்சிடர் பண்ணோம்னா, இந்த நேர்கோடோட முனைய வளைச்சு கடந்த காலத்தோடு இணைத்தோம்னா கால பயணத்தில் கடந்த காலத்திற்கு போவதும் சாத்தியமாகும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளியின் வேகத்துல போகக்கூடிய அந்த மனிதன் உதாரணத்துக்கு ஒளியின் வேகத்தை விட 20-30 மடங்கு வேகமா போறான்னு வச்சுக்குவோம். அப்படி போனா டைம் லூப் தியரி படி அவனால கடந்த காலத்துக்கு போக முடியும். இந்த தியரியை தான் 2020 ஜெர்மைன் டோபர் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் ப்ரப்போஸ் பண்ணி இருக்காரு. இத செயல்முறையா நிரூபிக்க இன்னும் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. ஓகே, எந்த ஒரு மர்ம கதையா இருக்கட்டும், அதை உடைக்கிறதுக்கு ஒரு சில லூப் ஹோல்ஸ் அந்த கதைக்குள்ளேயே இருக்கும். இது உண்மையிலேயே நடந்த சம்பவமா எல்லோரும் சொல்றாங்க. ஆனா அது கேள்விக்குரிய விஷயம்தான். முதல்ல செர்ஜி காணாம போன அந்த CCTV ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா தேதி 26/4/2006 வெள்ளிக்கிழமைன்னு இருக்கு. ஆனா நிஜமான காலண்டர் படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு புதன்கிழமை தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த சம்பவமே உக்ரைன்ல நடந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் டாக்குமெண்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதைனும் சொல்லப்படுது. இப்படி ஒரு சில விஷயங்களை வச்சு இது ஒரு ஜோடிக்கப்பட்ட கதைனும் சிலர் சொல்றாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான் இந்த கால பயண கதைகள் எல்லாம் 100% உண்மைன்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. 100% உண்மைகள் இருந்தாலும் அந்த சம்பவத்தை நம்மளால தவிர்க்கவும் முடியாது. கால பயண கதைகள் கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை மட்டும் நாம எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கால பயண கதைகள் மேலும் நிறைய கேட்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.